தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் அமெரிக்கா பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதாவது தாக்குதல்லாம் செய்ய மாட்டோம், 15 நாள் நிறுத்துறோம்னு சொல்லி நிறுத்தி இருந்தாங்களே, இப்ப என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது அமெரிக்கா மறுபடியும் 5க்கும் மேற்பட்ட தீவுகள்ல ஈரானுக்குள்ள தாக்குதல் நடத்தியிருக்காங்க. முதல்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எகிப்துடைய கப்பல் இப்ப தாக்கப்பட்டுச்சுல, அதை பத்தி ஒரு தகவலை பார்த்துட்டு நம்ம அமெரிக்காவுடைய தாக்குதலை பார்க்கலாம். எகிப்துடைய கப்பல் தாக்கப்பட்டதுக்கு இப்ப எகிப்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல எங்களுடைய ஒரு கப்பல் இன்னொரு கப்பல் மேல மோதிருச்சு சரக்கு ஏத்தும் போது, அதனாலதான் வெடிச்சிருச்சுன்னு இருக்காங்க. இது நம்புற மாதிரியான ரீசனா தெரியல. ஏன்னா பொதுவா ஒரு நாடு என்ன பண்ணுனா, மத்த நாட்டுல இருந்து அடிச்சாங்கன்னா திருப்பி அடிக்கணும். திருப்பி அடிக்கலைன்னா அந்த நாட்டுக்கே ஒரு கேவலமாயிரும். அதனால அதை மறைக்கிறதுக்காக எகிப்து நம்ம இப்ப சண்டைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கூட இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லியிருக்கலாம். ஆனா உண்மையாலுமே அங்க ஈரான் அட்டாக் பண்ணதாக அமெரிக்கா சொல்றாங்க. ஈரான் சொல்லல, அமெரிக்கா சொல்றாங்க. எகிப்து இது ஆக்சிடென்ட்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவுல இன்னொரு அட்டாக் வந்தோம்னா என்ன ஆயிரும், கன்ஃபார்ம் ஆயிரும். இல்ல இவங்க குறிதா வச்சிருக்காங்க, ஆக்சிடென்ட்னா ஒரு தடவை தான் ஆகும்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிரும். இப்ப ஒரு தடவை தான் ஆனனால எகிப்து ஆக்சிடென்ட்னு சொல்லி இப்ப நிறுத்தி இருக்காங்க. அப்ப எகிப்துக்கு இப்ப ஒரு பயம் அச்சுறுத்தல்லாம் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். எங்கேயோ இருக்கக்கூடிய நாடுகளாகத்தான் பார்க்கும்போது எகிப்து இருக்குது. ஏன்னா மத்திய கிழக்குலயே இருந்தாலும் கூட உங்களுக்கு பாலஸ்தீனத்துக்கு இந்த பக்கம் தான் எகிப்து இருக்கோ தவிர ஈரானுக்கு பக்கத்தால எல்லாம் கிடையாது. ஈரானுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய 9 நாடுகளையுமே ஈரான் வெளுத்து விட்டாங்க. ஆனா இன்னைக்கு எகிப்து மேல நடந்த தாக்குதலுக்கு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க உண்மையாலுமே காரணமா இருப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம இனி வரக்கூடிய நாட்கள்ல தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு தடவை ஈரான் அடிச்சுட்டு சும்மா விட மாட்டாங்க. அவங்க வேணும்னா 2 தடவை 3 தடவை திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு கூட குவைத்லாம் பாத்தீங்கன்னா அடி வாங்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக நம்ம சொன்னோம்ல, ஈரானை மறுபடியும் அமெரிக்கா அடிச்சுட்டு எந்தெந்த இடம்லாம் அடிச்சிருக்காங்கன்னா, பந்தர் அப்பாஸ் அடிச்சிருக்காங்க, குசம் தீவு, லார்க் தீவு, அதுக்கப்புறம் பசீர் தீவு, இன்னும் கிறிஸ் தீவு போன்ற இடங்கள்ல எல்லாம் அடிச்சிருக்காங்க. அங்க எல்லாம் வெடி விபத்துக்கள் நடந்திருக்கு. ஒரே நாள்ல எல்லா பக்கம்லாம் தீ வராது. எல்லா பக்கமே வெடி சத்தம் கேட்டுருக்குது அப்படின்னா அந்த இடமெல்லாம் தாக்கப்பட்டிருக்கு. இங்கெல்லாம் பொதுமக்கள் இருக்க மாட்டாங்க. அதனாலதான் அங்கெல்லாம் வெடி சத்தம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தூரத்துல இருந்து பாக்குறாங்க. அங்கெல்லாம் கவர்மெண்ட் உடைய இடங்கிறதுனால கவர்மெண்ட் அந்த விஷயத்த வெளியே சொல்லல அப்படின்னா, தூரத்துல இருந்து பார்க்கும்போது இங்கெல்லாம் வெடிப்பு ஏற்பட்டிருக்கு, அங்கெல்லாம் தீ பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, அப்ப அமெரிக்கா தாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்ல போடுறாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா குவைத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ப்ரோவினன்ஸ் எல்லாம் தாக்குதல் நடந்திருக்கு. இது குவைத்துக்குள்ள கிடையாது, குவைத்துக்கு பக்கத்தால இருக்கிற ஈரானுக்குள்ளதான். ப்ரோவினன்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பொசஸ்தான் ப்ரோவினன்ஸ், அல்ப்ரோஸ் ப்ரோவினன்ஸ் சொல்லிட்டு ஒரு 4க்கும் மேற்பட்ட ப்ரோவினன்ஸ் மட்டுமே தாக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஐஆர்ஜிசி உடைய ஹெட் குவார்டர்ஸ்வே நாங்க ஒண்ணு தாக்கியிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஹெட் குவார்டர்ஸ் இருக்கும். அந்த ஒரு ஹெட் குவார்டர்ஸ்வே நாங்க தாக்கியிருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்கா கிளைம் பண்றாங்க. அதே சமயத்துல ஈராக்ல இப்ப ஒரு தாக்குதல் நடந்துச்சுல முந்தானேத்து, அந்த ஈராக்ல நடந்த தாக்குதல்ல பிஎம்எஃப் ஃபோர்ஸ் 20 பேர் இறந்துட்டாங்கன்னு இன்னைக்கு அறிவிச்சாங்களா. அந்த 20 பேத்துல 16 பேருக்கு ஈராக்குடைய கொடியும் 4 பேத்துக்கு ஈரானுடைய கொடியும் போட்டிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஈரானுடைய ஐஆர்ஜிசியை சேர்ந்தவங்க ஈராக்குக்குள்ள அந்த பிஎம்எஃப் ஃபோர்ஸஸோட இருந்திருக்காங்க. அவங்க ஆல்ரெடி எப்பயுமே இருக்கக்கூடியவங்களா இல்ல இப்ப ஏதோ மீட்டிங் போடும்போது கரெக்டா குறி வச்சு அடிச்சிட்டாங்களா அப்படிங்கக்கூடிய தகவலை ஈரான் வெளியே விடல. அமெரிக்கா பொதுவா தாக்குதல் பண்ணிருக்காங்க. அங்க 16 பேர் ஈராக்கை சேர்ந்தவங்களும் 4 பேர் ஈரானுடைய ஐஆர்ஜிசி சேர்ந்தவங்களும் இறந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே ஈரானுக்குள்ள நேத்து நைட் ஐஆர்ஜிசியுடைய ஹெட் குவார்டர்ஸை தாக்கியிருக்காங்க. அது இல்லாம ஈராக்குள்ள ஐஆர்ஜிசியுடைய 4 மெம்பர் இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐஆர்ஜிசி மெம்பரை என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கா குறி வச்சு தாக்கியிருக்காங்க. அதனாலதான் கொந்தளிச்ச ஈரான் இதுக்கு நாங்க கண்டிப்பா பதிலடி கொடுப்போம், பழி தீர்ப்போம், இது பாத்தீங்கன்னா அன்ஆன்சர்டா விடமாட்டோம், அதாவது பதில் சொல்லாம விடுவோம்னு நினைச்சுக்காதீங்க, இது கண்டிப்பா ஆன்சர் உங்களுக்கு எங்கள்கிட்ட இருந்து வந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் என்ன பண்ணிருக்காங்க, வார்ன் பண்ணிருக்காங்க. உடனே ட்ரம்ப் என்ன வார்ன் பண்ணிருக்காருன்னா, நாங்களும் தாக்குதல்லாம் நிறுத்த போறதில்ல, அடுத்த 5 நாளைக்கு தொடர்ச்சி அடிப்போம், அதுக்குள்ள ஈரான் அடிப்பணின்னு ஆர்மோஸை திறந்து விடணும், இல்லாட்டினா அவ்வளவுதான் அப்படின்னு இருக்காங்க. உண்மையாலுமே இவங்க ஆர்மோஸை திறக்கிற வரையும் அடிப்பாங்களான்னு கேட்டா அப்படிலாம் அடிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வரை இப்படியே இழுத்தடிப்பாங்க. ஒரு 2-3 நாள் வாரக்கடைசி இப்படி பண்ணுவாங்க. செஞ்சுட்டு அடுத்து திங்கக்கிழமையிலிருந்து சமாதானம் சமாதானம் பேசுவாங்க. இப்படிதான் இவங்க பல வாரமா செஞ்சுட்டு இருக்காங்க.
அமெரிக்கா இந்த போரை முடிக்க போறது இல்ல. அதே நேரத்துல இந்த போரை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவும் வந்து ஃபுல் ஃபிளட்ஜா வந்து இவங்க செய்ய போறது இல்ல. அப்பப்ப நிறுத்துவாங்க, அப்பப்ப அடிப்பாங்க. நல்லா தெரியுது அமெரிக்கா அடிக்கிறத நிறுத்தினா ஈரானும் நிறுத்திடுறாங்கன்னு தெரியுது. அதனால அமெரிக்கா அப்பப்ப அடிச்சுட்டு நிறுத்தி விளையாண்டு இருக்காங்க. இப்போ ஒரு 2-3 நாள் அடிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் நாங்களும் அடிக்கதான் போறோம் அவங்களே அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு அவங்களும் மிரட்டி இருக்காங்க. பதிலடிகள் இனி வந்து கடுமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஈரான் எச்சரிக்கை பண்ணிருக்காங்க. கடைசியா ரொம்ப முக்கியமாக சிரியா வந்து பாத்தீங்கன்னா சவுதியை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். சிரியா மேல வந்து சவுதி தாக்குதல் பண்ணாங்க நேத்து, அமெரிக்கா கூட்டிட்டு போய். ஆனா இதுல என்ன விஷயம்னா, சவுதியில தாக்குதல் நடத்தினதே சிரியால இருக்கக்கூடிய ஈரானுடைய பேக்கப் போர்ஸ் தான் கண்டுபிடிச்சு சவுதி ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு சிரியாட்ட சொல்றாங்க கவர்மெண்ட் இப்படி வந்திருக்குது, உங்க நாட்டுக்குள்ள இருக்கிற ஈரானுடைய பேக்கப் போர்ஸ் தான் எங்களை அடிச்சிட்டாங்க, அதை கொஞ்சம் என்னன்னு விசாரிச்சு எங்களுக்கு விசாரணையை வந்து முடிச்சுட்டு கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க, அந்த ரிப்போர்ட் கொடுங்க யார் அடிச்சிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே ஈராக் வந்து சரி நாங்க பார்த்துட்டு சொல்றோம் அப்படின்ட்டாங்க. ஆனா சொல்லி அடுத்த நாளே இவங்க தாக்குதலை நிறுத்திட்டாங்க. அதுக்குதான் இப்ப ஈராக் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, எப்படி நீங்க அடிக்கலாம், உங்களுக்கு என்ன அவசரம், நாங்க தான் விசாரிக்கிறோம்னு சொன்னோமே, அந்த விசாரணை வர்றதுக்குள்ள நீங்க எதுக்கு அடிச்சீங்கன்னு சொல்லிட்டு சவுதிய ஈராக்குள்ள இருக்கக்கூடிய பேக்கப் போர்ஸ் அடிச்ச போது ஈராக் வந்து கண்டனம் தெரிவிக்காம இப்ப சவுதி அடிச்சதுக்கு மட்டும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, ஈரானுடைய பேக்கப் போர்ஸ் அங்க எவ்வளவு முக்கியமானவங்கன்னு தெரியுது. ஏன்னா வந்து எப்படி லெபனான்ல இஸ்புல்லா இல்லாம வெறும் வந்து அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மட்டும் ஆட்சி அமைக்க முடியாதோ, அதே மாதிரிதான் ஈராக்ல பிஎம்எஃப் போர்ஸ் இல்லாம ஈராக்குடைய கவர்மெண்ட் ஆட்சி அமைக்க முடியாது. அதனால பிஎம்எஃப் போர்ஸை எதிர்க்க முடியாத நிலைமையில ஈராக்குடைய கவர்மெண்ட் இருக்கு. அவங்கள அடிச்சதுக்கு வந்து இப்ப ஈராக் வந்து சவுதி மேல கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பார்க்க போனா லெபனானையும் ஈராக்கையும் இன்டைரக்டா ஈரான் தான் வந்து என்ன பண்றாங்க, ஆட்சியில வந்து ஒரு மாதிரி ரூல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ஆட்சியில இருக்கிறவங்களையும் கைக்குள்ளதான் போட்டு வச்சிருக்காங்க. என்னதான் கவர்மெண்ட் மாதிரி அவங்க வந்து நேரடியா வந்து அங்க இருக்கக்கூடிய போராளிகளுக்கு சப்போர்ட்டே பண்ணல, ஆயுதங்களை கீழே போட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு லெபனான்லயும் ஈராக்லயும் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் சொன்னாலும் கூட அங்க இருக்கக்கூடிய பிஎம்எஃப் போர்ஸோ இல்ல இஸ்புல்லாவோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்கள மீறி வந்து பாத்தீங்கன்னா வேற யாரையும் வந்து ஆட்சி செய்ய விட மாட்டாங்க. கடைசியில பார்க்க போனா சிரியாவை தான் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆசாத் பயந்துட்டு ஓடுனனால கைவிடுற மாதிரி ஆயிருச்சு. மற்றபடி இது ரெண்டையும் கைக்குள்ளதான் வச்சிருக்காங்க. அதுலயும் இந்த தாக்குதல் நடந்துச்சுல, இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்கா அந்த பிஎம்எஃப் போர்ஸ் நாங்க அடிச்சோம் பாருங்க, அந்த எல்லை ஓரத்துல இருக்குல்ல, அந்த கரெக்டா ஈராக்குடைய அந்த எல்லை ஓரத்துல இருக்கிற இடத்த தான் வந்து பாத்து இவங்க அடிச்சிருக்காங்க. அங்க வந்து அவங்கள்ட்ட ஆயில் கிணறு இருக்காமா, அந்த ஆயில சப்ளை பண்ற மாதிரி ஈரான் இருந்து வாங்கிட்டு வந்த ஆயுதத்தை லெபனானுக்குள்ள இவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து சிரியா வழியாவே கொண்டு போறாங்க. இருந்தாலும் சிரியாவால தடுக்க முடியல. அங்க கொஞ்சமா காசு கொடுத்தா கூட யார் வேணா அந்த ட்ரக்கை விட்டுருவாங்க. அப்ப ஈராக்குக்குள்ள இருந்துதான் லெபனானுக்கு ஆயுதம் போகுது இஸ்புல்லாவுக்கு. அதை ஈரான்றது வாங்கி அவங்க எண்ணெய் அனுப்புற மாதிரி ஆயுதத்தை அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிதான் இப்ப அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க, அதை நாங்க ஸ்டாப் பண்ண போறோம், அவங்களுக்கு வந்து ஆயுதமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் பொறுத்திருந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு.